அன்னைக்கு நம்ம சினிமாக்கு போயிட்டு லேட்டா வந்தது வார்டனுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. நேத்து நான் உங்களை மீட் பண்ணும்போது எல்லாம் எனக்கு தெரியும், ஜாக்கிரதையா இருங்கறாங்க. தெரியட்டும். அது இல்ல, உடனே நீ வெளியே அனுப்பிடுவாங்க. அப்படி அனுப்பிட்டா கூலா நீ வெளியே வந்துரு. ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாமே. வாழலாம், ஆனா இப்போ இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம். அதுல என்ன இருக்கு த்ரில்லு? சடங்கு சம்பிரதாயம் இல்லாம பாக்கணும். சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பார்த்து இதோ இந்த கழுத்துல ஒரு தாலியை கட்டு. அதுக்கப்புறம் என் முரளியை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். ஒரு மஞ்ச கயிறு கழுத்துல ஏறிட்டா போதும், ரொம்ப சேஃப்னு நினைக்கிறாங்க பொண்ணுங்க. ஒரு தாலி மட்டும் இல்லனா இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே, அந்த துஷ்யந்த மாதிரி மோதிரத்தை காணும்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம போயிடுவாங்க. அப்போ ஒரு மஞ்ச கயிறு தான் கல்யாணம் இல்ல? அப்புறம் சனிக்கிழமை ஊருக்கு போறோம்ல? ஆமா, ரெண்டு பேரும் சேர்ந்தே போறோம். என் மனதில் மலர்ந்திடும் வாழ்விதுவே சுமங்கலி, நீ படரும் குளிரலையில், நீ படரும் ரிபா ரிபா, நீ படரும் குளிரலையில் நான் வருவேன் என்னாலுமே. இப்படியே எழுதிட்டு இருக்கியே, இதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கையெழுத்து மட்டும் அழகா இருக்கும் போல இருக்கு. ஒவ்வொன்னா எழுதி ஏதாவது பத்திரிகை ஆபீஸுக்கு அனுப்புற, அவங்க அதை பத்திரமா எடுத்து குப்பையில போட்டுறாங்க. இதோ இந்த மாதிரி. நீ அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணாதானே? நீ வேணா பாரு, என் கவிதையெல்லாம் பத்திரிகையில வரத்தான் போகுது. வரும் வரும். எல்லா கவிஞர்களுக்கும் முதல் அனுபவம் இப்படிதான் இருக்கும். எத்தனையோ கவிஞர்கள் எழுதி அனுப்பின முதல் கவிதைகள் திரும்பிதான் வந்திருக்க. ஒரு விதத்துல அதுவும் நல்லதுதான். சுயசரிதம் எழுதும் போது அதுவும் யூஸ் ஆகும்ல. அப்படிதான் உன்னை தேத்திக்கணும். ஏய், நீ வேணா பாரு, என் கவிதை நிச்சயமா பத்திரிகையில வரும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகம் என்ன நிச்சயமா கொண்டாட போகுது. உன்னை நான் கொண்டாடுற சூர்யா. அச்சடிச்சு வரலனாலும் உன்னோட கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனையோ தடவை உன் கவிதைகளை ஸ்கூல்ல சொல்லி நான் பரிசு வாங்கியிருக்கேன். I love you டா சூர்யா. கொடுக்காப்புள்ளி, சொல்லுங்க ஐயா. உனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும்ல? நல்லா கேட்டீங்க போங்க. எனக்கு தெரியாம இந்த ஊர்ல உங்களை பத்தி வேற எவனுக்கு தெரியும்? அதுக்காகத்தான்டா முட்டாள் நான் சொல்ல வர்றது. என் குடும்பமே அழிஞ்சாலும் சரி, அணைய கட்டி நான் இதுக்குள்ள தண்ணிய கொண்டு வருவேன். எவனையும் இதுக்குள்ள விதைக்கவும் விட மாட்டேன், அறுக்கவும் விட மாட்டேன். வேண்டாங்கிற. நீங்க நினைக்கிறதுக்கு மாறா இந்த கரையில எதுவும் நடக்காது, இது சத்தியம். கொடுக்காப்புள்ளி, சொல்லுங்க. வசந்தி, என்னாச்சு உன் கல்யாண விஷயம்? அது நடக்காது முதலாளி. என்ன காரணம்? சொன்ன மாதிரி வரதட்சணை கொடுக்கறதுக்கு எங்க அப்பாக்கு பணம் கிடைக்குமான்னு தெரியல. கிடைக்காத பணம் கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுத்தா என்ன வாங்க மாட்டாங்களா? அதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களான்னு தெரியல முதலாளி. ஐயோ, அது ரொம்ப ஆபத்தாச்சே. இல்ல, கல்யாண தேதி என்னைக்கு வச்சிருக்கீங்க? கல்யாணத்துக்கு இன்னும் தேதி வைக்கல. இந்தாங்க, பணம் இல்லைங்கிற பேரை சொல்லி
இந்த கரையில இருக்கிற எந்த பொண்ணுங்களுடைய கல்யாணமும் நின்னு போயிடக்கூடாது. அது எனக்கு பிடிக்காது. ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க. சரி சரி. ஆ, என்ன பேர் தம்பி? கோபி. ஆ, கோபி, நீங்க கட்டிக்க போற பொண்ணுங்கிறதுனால சொல்லல. வசந்தி ஒரு நல்ல பொண்ணு. அதை நல்லபடியா வாழ வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க ஐயா. கிருஷ்ணா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் புறப்படுறேன். முதலாளி சாப்பிட்டுட்டு போலாமே. அட, சாப்பாடு எப்போன்னா சாப்பிடலாமே. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு வாயாவது சாப்பிட்டு போனா தான் எங்களுக்கு நிம்மதி. அம்மாடி வசந்தி, சீக்கிரம் ஆகட்டுமா? என்னமோ உடம்புல சந்தன வாசனை அடிக்குது, மறக்கவே முடியாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாலும் எப்போது இங்க வரும்போது என்னையும் மறந்துடாது. ஆ? யாரது? அடட, ராணி அம்மாவா? உள்ள வாங்க. என்னக்கா, என்ன விஷயம்? ஏன் அழறீங்க? ஏன் அழறீங்க? என்கிட்ட சொல்லுங்க. நான் இங்கிருந்து போகலன்னா அந்த வேளாங்கண்ணி மாதா சத்தியமா நீ இந்த ஏழை மருத்துவ வச்சிய மன்னிக்கணும். இந்த கரையில மட்டும் ஒரு ஆஸ்பத்திரி வந்துட்டா என் வயிற்று பொழப்புக்கு திண்டாட்டம் ஆயிருமேனு பயந்து கோவத்திலேயே ஆத்திரத்திலேயே உன்னை அப்படி பேசிட்டேன். அதனால இப்ப என்னக்கா? நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். அன்னைக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு. அத யாருக்கிட்டயாவது சொன்னையா? இல்ல. அந்த நாராயணன் தான் என்னை ஏமாத்தினான். அது யாரு நாராயணன்? அவன் ஒரு தேல்கடி வைத்திய. அன்னைக்கு அவன் என்ன மருந்து சாப்பிட வச்சு அனுப்பிட்டான். மருந்து சாப்பிட்டா? குடிச்சிருந்த சாராயம். இல்ல, நீங்க சாராயம் குடிப்பீங்களா? அட ஏங்கன்னு, என் புருஷங்காரன் இருந்தப்போ கிறிஸ்மஸ் ஈஸ்டர் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன். அவர் போனப்பவே எல்லாம் போச்சு கண்ணு. மனசு பொறுக்காம தான் இப்படி எல்லாம். சரி, உங்களுக்கு பிள்ளைங்க யாரும் இல்லையா? ஒருத்த இருந்தான். அவனும் ஒரு பொண்ணை கட்டிட்டு மாமியார் வீட்டோட போயிட்டான். இந்த ராணி அம்மாவை பாத்துக்க யாரும் இல்ல தாயி. நீதான் காப்பாத்தணும். சரி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு வேலை போட்டு தரேன். எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒத்தாசைக்கு ஒரு ஆளு வேணும்ல. நானும் தனியா தானே இருக்கேன். நீங்க ஏன் கூடவே இருங்க. ஐயா, கொஞ்சம் நிக்கிறீங்களா? அதெல்லாம் முடியாது. ஒரு விஷயம் தெரியணும். அப்ப அதை சொல்ல வேண்டியதானே? அவசரமா போறவனை பார்த்து கொஞ்சம் நில்லுன்னு சொன்னா என்னையா அர்த்தம்? நான் போற வேலைக்கு நீ போவியா? இல்ல, இந்த சுதந்திர போராட்ட தியாகி நாராயணமூர்த்தி எங்க இருக்காருன்னு தெரியுமா? எதுக்கு? நாங்க அவரை கொஞ்சம் பார்க்கணும். ஏன்? நாங்க பத்திரிக்கைக்காரங்க. ஆஹா. அவரை பத்தி ஒரு கட்டுரை எழுதணும். ஆ. நம்ம நாட்டுக்காக தியாகங்கள் பண்ண ஒரு பெரிய மனுஷனாச்சே அவரு. ஆமா ஆமா, போலீஸுக்கிட்ட அடியும் உதவி வாங்கிட்டு கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு இருக்காரு. இவர மாதிரி ஆளுங்க சுதந்திரம் வாங்குறதுக்காக என்னென்ன பாடுபட்டாங்கங்கிறத பத்திரிக்கை மூலமாவது இந்த தலைமுறை தெரிஞ்சுக்கிட்டுமே. வாயா, அவர் வீடு எங்க இருக்குன்னு நான் காட்டுறேன், வா. நம்ம போட்டியா நெருங்க போது. நீ என்ன டிராப் பண்றியா முரளி? இந்த போட்ல நம்ம ஏறினதுல இருந்து அவன் நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஊரெல்லாம் சொல்லிடுவான். நீ ஏதாவது ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிச்சு போயிடு.
சுத்துறதுல நல்லா இருக்கு, ஆனா அவன் பழனி முதலாளி பையங்கிறத மறந்துடாத. ஏதாவது ஏடா கூடமா ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் அழுது பிரயோஜனம் கிடையாது. எப்படா போட்டு வரும், அதுல இருந்து அழகான பொண்ணு வருவாங்கன்னு வேடிக்கை பாக்குறதோட நிறுத்திக்கோங்க. எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ண வேண்டாம். என்ன இவ்வளவு கோவப்படுற? நீ எங்க ஹரியோட மாமா பொண்ணுங்கிறதுனால உனக்கு புத்தி சொல்றோம். சூதகமா நடந்துக்க, அப்புறம் அண்ணன் கிளி உன்ன தேடுதேன்னு இந்த ஆத்தோரமா பாடிட்டு போவ, புரியுதா? போராட்டம் தண்டனைன்னு காலத்தை கழிச்சவங்களுக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் கிடைச்ச இழப்பு என்ன, ஆதாயம் என்னன்னு சொல்ல முடியுமா? இழப்பை பத்தி சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச பெரிய இழப்பு இழைச்சு போன என்னோட உடம்பு தான். குதிரைப்படையோட மிதியடியும் போலீஸ்காரங்களோட பயங்கரமான தடியடியால கிடைச்ச ஒரு பெரிய சம்பாத்தியம் இது. எனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லணும்னா அதோ அவதான் என்னுடைய சொத்து. நேத்துக்கே ஒருவன் எதிர்பார்த்தம்மா. நேத்துக்கு மதர் ஒரு ட்ரீட் கொடுத்தாங்க, அதெல்லாம் முடியறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அம்மாடி, பத்திரிகைக்காரங்க என்ன பார்க்கத்தான் வந்திருக்காங்க. கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரி தாத்தா. என் பொண்ணோட மக ரேகா. நான் போராடிட்டு இருந்த காலத்துல என் பொண்ணு சாரதா இந்த வீட்டு முற்றத்துல ஓடி விளையாடிட்டு இருந்தா. ஒரு குழந்தையா ஜெயில் வாசம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வரும்போது அவளோட ஜாடையிலேயே இன்னொரு குழந்தைய பார்த்தேன். அவதான் இப்ப போன என் பேத்தி. அம்மா இல்லாத அப்பனை கண்ணால கூட பார்க்காத ஒரு குழந்தை. அவளுக்காக தான் நான் உயிரோட இருக்கேன். பாப்பா, ஆ? 40 பழம் தான் இருக்கு, 5 பழம் குறைவா இருக்கு. குறைவா இருக்கா? அப்படின்னா அது போதும். நான் சந்தைக்கு போய் அந்தோனி கிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன் பாப்பா. வேண்டாம் வேண்டாம், அப்படியே ஓடி போகத்தானே. இக்கரையில மூழ்குனா அக்கறையில எந்திரிக்கிற பயலாச்சே. நீ இங்கேயே இரு. இங்க 555 இருக்கா? என்னது? 555 சிகரெட் இருக்கான்னு. ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. பில்சோ சேர்மனரா இருக்கு. வாட்? சார்மினாரா? இந்த ஊர்ல 555 இல்லாம எப்படியா வாழ்றீங்க? இவன் மூஞ்சிக்கெல்லாம் 555 வேணுமா? துபாயில போய் ஏரோப்ளைனுக்கு பெயிண்ட் அடிக்கிறேன்னு ஊரையா மாத்துறானுங்க, திருட்டு பேமானி. வாப்பா, கோழி முட்டை தீர்ந்து போச்சு வாப்பா. முட்டை வாங்குறேன்னு சொல்லிட்டு நீ ஓட பாக்குற. ஏண்டா, கடையில இருக்க அவ்வளவு கஷ்டமா இருக்கா? மரியாதையா இங்கே நில்லு. ஊரா சுத்தணும் இல்ல? வாப்பா, என்னடா எனக்கு வயிறு கடமுடாங்குது. இத பாருடா, நீ பொய் சொல்லாத. நீங்கெல்லாம் ஒரு வாப்பாவா? வாப்பா, வாப்பாவை வாப்பான்னு கூப்பிடுறதுனால மட்டும் நீங்க வாப்பா வாயிட மாட்டீங்க வாப்பா. உங்க வாப்பா மாதிரியே நீங்க இருந்தாதான் வாப்பா. நீங்க ரொம்ப நல்ல வாப்பா. இல்லாம உங்களை மாதிரி வாப்பாவா வாப்பான்னு கூப்பிடுற என்னதான் வாப்பா நீங்க வாப்பான்னு கூப்பிடணும் இல்ல வாப்பா? ஏய், என் கோபத்தை தூண்டாத. உமா மேல சத்தியம், இப்ப நான் போலன்னா இந்த இடமே நாரிடும். இந்த ஆத்தோரமா போய் உட்கார்றா. அங்க உட்கார்ந்தா எல்லாரும் பாப்பாங்க வாப்பா. யாராவது பார்த்தா எனக்கு வராது. அப்ப வேற எங்கேயாவது போ. வாப்பா மாதிரி வாப்பா தான் வாப்பா, நல்ல வாப்பா. இந்த ட்ரெஸ்லயா கோயிலுக்கு வரீங்க? என்ன ட்ரெஸ் இது? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஐயா எனக்கு பிடிக்காது சொன்னா கேக்குறியானே? என் புருஷன் மாப்பிள்ளை பொழுதுல ஒரு பொண்ணோட போறாரு. ஆமா போறாரு. இல்ல நான் என்ன படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடுறேன். அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டி போகல. ஆண்டிற்கு ரூபாய் 299 மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பை கண்டு மகிழுங்கள்.